ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேஸ்ட் லைனில் ஒரு ரோப் கொடுத்து நம்ம சிம்பிளாக ஒரு குர்த்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாங்க அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு என்னென்ன அப்படிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாத்து தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பிளாக் கலரில் பேண்ட்டு. நான் ஆல்ரெடி இந்த பேண்ட் நேரோ டைப் பேண்ட்டில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கிரேப் மெட்டீரியலு பாருங்கள். இது கிரேப் மெட்டீரியலு அவ்வளோவா இதாக தெரியல. பட் நம்ம லைனிங்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா உழைக்கும். சரிங்களா? இதோட ரேட்டு, இது என்ன மெட்டீரியலு, எந்த அளவுக்கு இருக்குது என்னென்னு நான் அதுக்கும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே என்னுடைய இதுதான். நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுவேன், என்ன பண்ணுறேன், என்ன ஃபாலோ பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுவேன், அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் நான் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு ப்ராப்பராக நான் என்னென்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன், எப்படி முடிப்பேன்ற வரைக்கும் நான் ப்ராப்பராக ஒரு டெய்லரிங் கிளாஸ்க்கு நீங்கள் போய் எப்படி கற்றுப்பீங்களோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ரேஷன் வேஷ்டி தான் எடுத்திருக்கேன். ரேஷன் வேஷ்டி எடுத்து அந்த பார்டர்லாம் நான் கட் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும்தான் நான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். ஓகேவா? இது லைனிங்கு. என்னுடைய மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது வாங்க நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனிங்கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் லென்த்து இந்த குர்த்தியில் அதிகமாக எடுத்துக்க போகிறேன். போட் நெக் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லைனில் ஒரு ரோப் மாடலில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த 3 இதுவும் நான் இந்த இதில் நார்மலாக பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதை தான் முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் ஃபஸ்ட்டு ஹைட் நான் லைனிங்கில் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? லைனிங்கில் நான் 36 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேவா? தெரியுதா? 36 இன்ச் நான் லைனிங் எடுத்திருக்கேன். வித்து எனக்கு 11 இன்ச்சு தான். சரிங்களா? 11.5 கிட்ட இருக்குது லைனிங்கில். ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம கட் பண்ணுறப்போ இது பண்ணிக்கலாம். மேலே ஈவனாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது போட் நெக்குன்றனால நான் நெக்கு வித்து, சரிங்களா, நெக்கு வித்து நான் 4 இன்ச் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஷோல்டர் எனக்கு 3.25 இன்ச்சு. சரிங்களா? மொத்தமாக அதாவது நான் 4 இன்ச் இங்கே எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு 3 இன்ச் நான் ஷோல்டர் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அதாவது நம்ம இந்த 4 இன்ச்சில் இருந்து 3 இன்ச் நான் எனக்கு ஷோல்டர் நான் எடுத்துக்க போகிறேன். 3 தைக்கிறப்போ இதில் ஒரு 1/4 இன்ச் போயிடும், இங்கே ஒரு 1/4 இன்ச் போயிடும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ நான் ஒரு 3.25 எடுத்திருக்கேன். கரெக்டாக 3.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஆம்கோல் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் எனக்கு எத்தனை இன்ச்சுனா 6.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? 6.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த இடத்த. ஓகேவா? நான் கோடு போட்டுட்டேன். கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச். அடுத்தது நமக்கு எல்லாம் சேர்த்து, ஓகேங்களா, 1 இன்ச்சு பாடி அகலம் எல்லாம் சேர்த்து நான் இங்கே 11.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் உள்ளே 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். மேக்ஸிமம் 1 இன்ச்சாவது விட்டுக்கணும். ஓகேவா?
நான் 1.5 இன்ச் வந்து விட்டுருக்கேன். அடுத்தது இந்த 6.25 இன்ச்சை வந்து சென்டர் பண்ணுங்கள். சென்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது உங்கள் ஆம்கோலோட லென்த்தை வந்து சென்டர் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு சரிங்களா, 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1.5 இன்ச்சை வந்து எங்கே அந்த கரெக்டாக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, செஸ்ட்டு வித்தோட மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கர்வ் போட்டுக்கலாம், கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போது நம்ம ஆம்கோலில் பண்ண வேண்டிய எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம போட் நெக் வைக்க போகிறோன்றனால ஃப்ரண்ட்டு நெக்கு பேக்கு நெக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நான் வந்து 3 இன்ச் தான் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இதை வந்து கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க. புதுசாக பழகுறவங்களுக்கு அப்போ தான் வந்து அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்லையுமே போட் நெக் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இந்த இடத்துல வளைச்சி கட் பண்ணி விட்டுற வேண்டியதான் சரிங்களா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய இடுப்பு உயரம். ஓகேவா? என்னுடைய வேஸ்ட்டு ஹைட்டு இடுப்பு வரை உயரம் வந்து 13 இன்ச்சு. ஓகேங்களா? 13 இன்ச்சு. இது அதாவது ஓப்பன் உயரம் ஹிப்பு ஹைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹைட் வந்து எனக்கு 20 சரிங்களா. 20, 21 நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போது இதை மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து வேஸ்ட் ரோப் வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு உங்கள் இடுப்பு ஹைட்டு இருக்கு இல்லையா, அந்த இடுப்பு ஹைட்டு எவ்வளவோ அதை 4ஆல் வகுக்கணும். வேஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்ம 4ஆல் வகுத்து வந்த ஆன்சரை தான் இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணணும் சரிங்களா. எனக்கு அகலம் வந்து 10 இன்ச்சு. ஓகேவா? எனக்கு வகுத்து வர்றப்போ 10 இன்ச்சு வருது. ஸோ நான் அந்த 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 10 அந்த 1 இன்ச்சு. ஓகேவா? கரெக்டாக அந்த இது 10. அதாவது ஒன்றுமே கிடையாது. செஸ்ட் லைனை செஸ்ட்டு வித்தை வந்து நம்ம 4ஆல் வகுத்து வந்த ஆன்சரை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச் வந்து ஈஸ் விட்டுருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா வேஸ்ட்டு ரவுண்டை 4ஆல் வகுத்து வந்த ஆன்சரை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுலேருந்து அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். நான் சேர்த்தே மார்க் பண்ணிட்டுறதுனால இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஓப்பன் உயரம் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் லைன் அதாவது ஹிப்பு ரவுண்டை வந்து நான் மார்க் பண்ணல சரிங்களா. அதுக்கு பதிலாக ஓப்பன் உயரம் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 11 இன்ச்சு மொத்தமாக நான் வந்து சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்த ஜாயின் பண்ணி இங்கே எடுத்துடலாம். மொத்தத்தில் நான் இங்கே பர்டிகுலராக உள்ளே வந்து தனித்தனியாக மார்க் பண்ணலை. நான் எல்லாம் ஈஸெல்லாம் சேர்த்து தான் எப்போவுமே மார்க் பண்ணுவேன். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்டெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த இடத்த நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மேலே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கா இடம் இல்லை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓப்பன் ஹைட்டு வேஸ்ட்டு ஹைட்டு ப்ளஸ் வந்து செஸ்ட்டு வித் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். பெருசாக கூட போட்டுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா. ரொம்ப வெட்டிடக்கூடாது, அவ்வளோதான். மொத்தத்தில் நமக்கு தெரியணும் நல்லா சரிங்களா.
நமக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் அவ்வளோதான். இப்போது நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போது உள்ளே இருக்க பீஸ் வந்து பேக் பீஸு. ஸோ நம்ம பேக் பீஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேக் பீஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் மறுபடியும் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக போட்டுட்டு இதை வந்து நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். குடஞ்சி நம்ம வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? வெட்டிட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு லைனிங்கில் எப்படி கட் பண்ணணும், மெயின் கிளாத்தில் நம்ம எப்படி கட் பண்ணணும்னு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வாங்க நம்ம வந்து மெயின் கிளாத்தில் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கும் நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். ரொம்பலாம் பெருசாலாம் நான் வைக்கலை. ஓகேவா? நான் 2 ஸ்லீவுமே ஒரே இதில் கட் பண்ணிடலான்னு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ நான் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் வந்து கிளாத் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? தெரியுதா? டபுள் ஃபோல்டிங்கில் கிளாத் எடுத்து போட்டிருக்கேன். கீழே நல்லா ஈவனாக இருக்கனால கீழே இருக்கிறத நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போது ஸ்லீவோட ஹைட் வந்து கீழே வந்து 1 இன்ச் நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு விடுறேன். அடுத்தது ஸ்லீவோட ஹைட் வந்து எனக்கு 6 இன்ச்சு. சரிங்களா? 6 கூட நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டரோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. ஸோ வந்து 6.5 இன்ச்சு நான் வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வித்து வந்து நமக்கு தேவை. வித்து வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணி இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த 1 இன்ச்சுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மேலேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம நேராக இழுத்து விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு 9 இன்ச்சில் பாதி, 9க்கும் கம்மியாக தான் இருக்குது. 8.75 இருக்குது. 8.75 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டேப்பை இப்படி வச்சு பாருங்கள். இங்கே சரிங்களா? இந்த இடம் அதாவது 4.5க்கும் ஒரு புள்ளி முன்னாடி. சரிங்களா? இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போது மேலே ஒரு 1/2 இன்ச். இப்போது இந்த 2 இடத்துலையுமே இதோட சென்டர் பாயிண்ட். இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச். இப்போ நம்ம கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது குடஞ்சி வெட்டுறதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கீழே வந்து பாட்டம் வித்து வந்து எனக்கு வந்து 7 இன்ச் இருக்குது ப்ளஸ் வந்து 1 இன்ச். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் எப்படி டெய்லரிங் கிளாஸில் வந்து நான் கற்றுக்கிட்டேனோ அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எனக்கு என்னென்ன டவுட் வந்துச்சுன்றதையும் சேர்த்து தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? அதனால் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து நம்மளோட மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டனில் வந்து ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வந்து எதுனாலும் கேட்டுக்கலாம்.
ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். ஓகேவா? மெயின் கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இருக்குது கிளாத்து. இதை வந்து நம்ம இதுக்கு தகுந்தாப்பில் ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 3 மீட்டர் கிளாத்து. ஸோ நம்ம 3 மீட்டர்லாம் நமக்கு தேவைப்படாது. அதனால் நம்ம ஹைட்டுக்கு என்ன வேணுமோ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிளாத் ரிமைனிங்காக எவ்வளோ இருக்குதுன்னு. நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணோன்னா இப்படி வராது. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? கட் பண்ணலை, இன்னும் கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை தான் வந்து இந்த இடத்துல இப்படிலாம் நீங்கள் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் பழகிக்கணும். ஓகேங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு வெட்டக்கூடாது. எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பழகுங்க. இப்போது நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 12 இன்ச் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். எனக்கு 12க்கு கூடையுமே தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போது 12.5 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக் பார்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். பேக்கில் எடுத்துக்கலாம். பிளாக் எடுத்துகிட்டு இந்த இருக்கா பேக் பார்ட்டை எடுத்து தான் நான் இங்கே வந்து போட்டுக்கிறேன். இன்னும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ இன்ச் வந்து கேப் இருக்குன்னு. பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போது கீழேயுமே பாருங்கள், கீழேயுமே உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. நான் இந்த ஃபுல் ஹைட்டையுமே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து சுற்றி வந்து நான் கட் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். இதே அளவுக்கு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவ் வந்து அப்படியே நான் லைனிங் எடுத்து அப்படியே போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டாப் போர்ஷனும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இந்த ரிமைனிங் பீஸ் வந்து நம்ம வேஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, வேஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்து ரோப் வைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? இதை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். எந்த பீஸையும் அவ்வளோ சாமானியமாக நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. ஓகேவா? இப்போது டாப் போர்ஷனுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் நெக்கு கிட்ட மட்டும் கட் பண்ணலை. ஓகேவா? அது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டுமே பான்னு விரிஞ்சு போகும். ஓகேவா? ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே இந்த ஹைட் வைக்க போகிறேன். வேஸ்ட் லைனில் ஒரு ரோப் மாதிரி கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு பிளாக் கலரில் ரோப்பு, பேண்ட்டோட கலர்லேயே நான் வந்து ரோப் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா? இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் 20 மினிட்ஸ் கிட்ட நான் உங்கள் கூட கட்டிங் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்பு வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவேனோ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டிங்கில் ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? நான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படிலாம் வந்து ஸ்டிச் பண்ணணுன்றத காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி தான், கட்டிங்கில் ஏதாவது டவுட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.